it. ஒரு அழகான அடர்த்தியான காட்டுக்குள்ள ஒரு அழகான மாயாஜால முயல் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது பேர் என்னன்னா பன்னி. பன்னினால அதோட நிறத்தை எப்போ வேணா எப்படி வேணா மாற்றிக்க முடியும். பன்னிக்கு அந்த காட்டில் இருக்க விலங்குகள் எல்லாரும் நண்பர்களாக இருந்தாங்க. பன்னி தினமும் காட்டில் இருக்க விலங்குகளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தது. இப்படி ஒரு நாள் பன்னி அதோட நண்பன்கிட்ட பேசிட்டு அதோட இடத்துக்கு வந்துச்சு. வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு எட்டி பார்க்கும்போது அங்கே காட்டு நாய்கள் பன்னியை துரத்திட்டு இருந்துச்சு. அதை பார்த்த பன்னி ஓடி வந்து அதோட நண்பனான ஹாரி கிட்ட வந்துச்சு. ஹாரி, பின்னாடி காட்டு நாய்கள் என்ன துரத்திட்டு வருது. உன்னோட பெரிய உடம்ப காமிச்சு அதுங்களை பயமுறுத்து அப்படின்னு சொல்லுது. நான் சாப்பிடாதனால ரொம்ப டயர்டா இருக்க. என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. உடனே பன்னி அங்கேருந்து கிளம்பி அதோட இன்னொரு நண்பனான மனு கிட்ட வருது. நண்பா மனு, பின்னாடி காட்டு நாய்கள் என்ன துரத்திட்டு வருது. நீ உன்னோட ஷார்ப்பான கொம்பை வச்சு அதுங்களை குத்து அப்படின்னு சொல்லுது. இல்ல, என்னோட கொம்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. இதை கேட்ட மனு அடுத்த நண்பனான ஜம்போ கிட்ட வருது. நண்பா ஜம்போ, பின்னாடி காட்டு நாய்கள் என்ன துரத்திட்டு வருது. உன்னோட தும்பிக்கைனால அதுங்களை அடி அப்படின்னு சொல்லுது. முடியாது. ஏற்கனவே ரொம்ப வெயிலா இருக்கு. என்னால தண்ணி குடிக்காம உனக்கு உதவி பண்ணவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி நடந்து போயிட்டே இருக்கு. அதை பார்த்த பன்னி நம்ம தான் இனி தைரியமாக முடிவு எடுக்கணும்னு குழியை தோண்டி அதுக்குள்ளாடி போய் ஒளிஞ்சு பன்னி அதை தானே பாதுகாத்துக்குச்சு. இந்த கதை மூலியமா ஃபேஸ் ப்ராப்ளம் போல்ட்லி, டோன்ட் ஃபியர் தம். எப்பயும் நம்ம எதை பார்த்தும் பயப்படாமல் நம்மளே நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.